ஆம்பூர் அருகே இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி பலமுறை மனு அளித்தும் கண்டு கொள்ளாத மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து கிராம நிர்வாக அலுவலகம் முன்பாக கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மின்னூர் பகுதியில் வாழும் ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி வருவாய்த்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் பொதுமக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் மற்றும் மனுநீதி நாள் கண்டுகொள்ளாத மாவட்ட நிர்வாக கோரிக்கை மனு கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக அதே பகுதியை சேர்ந்த சங்கரன் அளித்துள்ள பேட்டியில், தாங்கள் கிராமத்தில் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் பொதுமக்கள் குறைதீர்வு நாள் கூட்டத்திலும் மனு நீதி நாள் முகாம்களிலும் பலமுறை கோரிக்கை மனு அளித்தும் அரசுக்கு சொந்தமான நிலம் இல்லை என கூறி கண்டுகொள்ளாத மாவட்ட நிர்வாகம் தற்போது தங்கள் பகுதியில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பைரப்பப்பள்ளி, பார்சனப்பள்ளி போன்ற கிராமங்களில் வாழும் மக்களுக்கு சர்வே எண் 215 இலங்கை தமிழர்களுக்கு கட்டி கொடுக்கப்பட்ட இடம் போக மீதமுள்ள 16 ஏக்கரில் வெளி கிராம மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதை திரும்ப பெற வேண்டும் எனவும், உள்ளூர் பகுதியில் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் எனவும், இல்லையென்றால் தொடர்ந்து அனைத்து மக்களையும் திரட்டி அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தார். பேட்டியளித்தவர் சங்கரன், அதே பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர். திருப்பத்தூரில் இருந்து எவிடன்ஸ் பார்வை செய்திகளுக்காக வீரராகவன். எங்கள் கிராம மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கண்டிக்கிறோம். மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம். எங்கள் கிராம மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்காமல் வேறு கிராமத்திற்கு வழங்குகின்ற இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக்கூடாது என்று கண்டிக்கின்றோம். இன்னொரு மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வேண்டும். மாவட்ட நிர்வாகமே எங்கள் கிராம மக்களுக்கு இடமற்ற ஏழைகளுக்கு கிராமத்தை சார்ந்த என் சங்கரன். மின்னூர் பகுதியிலே வசிக்கின்ற ஏழை மக்களுக்காக, இடமற்ற ஏழைகளுக்காக இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், ஊர் அனைத்து பகுதி நாட்டாண்மையாளர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் அனைவரும் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையிலே கலந்தாலோசனை கூட்டம் 4 நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி மாவட்ட நிர்வாகத்திற்கும் கிராம நிர்வாகங்களுக்கும் இன்றைய திங்கட்கிழமை இன்று காலை 10 மணி அளவில் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை நாங்கள் முன்பாகவே கிராம நிர்வாகங்களிடம் தெரிவித்திருந்தோம். அதன்படி இன்று காலை அனைவரும் ஒன்று கூடி ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையிலே மின்னூர் கிராமத்திலே இடமற்ற ஏழைகள் பல வருடங்களாக மனுநீதி நாட்கள், மக்கள் தொடர்பு முகாம், செங்கல் மனு மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் என்ன தொடர்ந்து மனுக்கள் அளித்தும் இதுவரை
ஒருவருக்கு கூட பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. காரணம் கேட்டால் இப்போ அந்த தகுதி வாய்ந்த அரசிடம் இல்லை என்று கூறி வந்தார்கள். தற்பொழுது மின்னூர் கிராமத்தில் சர்வே எண் 215 மின்னூர் கிராமத்தில் 215 சர்வே எண்ணில் இலங்கை அலைவாழ் மக்கள் குடியிருப்பு கட்டிடம் கட்டப்பட்டு அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது போக இன்னும் 16 ஏக்கருக்கு மேல் உள்ள நிலத்தில் தற்போது அரசு வழங்கக்கூடிய தகுதி வாய்ந்த இடமாக அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகளும் மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு மின்னூர் கிராமத்தில் உள்ள இடமற்ற ஏழை மக்களுக்கு வழங்காமல் இலவச வீட்டுமனை பட்டா வழங்காமல் மின்னூர் கிராமத்தில் சுமார் 20-25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வைரப்பள்ளி, பாசனாப்பள்ளி அது போன்ற கிராமங்களில் வசிக்கின்ற ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு இலவச வீட்டுமனை பட்டா 39 இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகின்றது. நாங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று வழங்கக்கூடாது என்றும் சொல்லவில்லை. வழங்க வேண்டும். எங்கள் கிராமத்தில் வசிக்கின்ற காலகாலமாக வசிக்கின்ற இதே கிராமத்தில் குடியிருக்கின்ற வாழ்ந்து வருகின்ற தொடர்ந்து இலவச வீட்டுமனை கேட்டு போராடி வருகின்ற இடமற்ற ஏழை மக்களுக்கு முதலில் வழங்க வேண்டும் என்று நாங்கள் போராடி கேட்டுக்கொள்கின்றோம். அதற்கான நடவடிக்கை தான் தற்போது ஊராட்சி மன்ற தலைவர்களே அவர்கள் தலைமையிலே இன்று முதற்கட்டமாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளோம். மீண்டும் இதே மின்னூர் கிராமத்திற்கு வழங்காமல் வேறு கிராமங்கள் வசிக்கூடிய பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமே ஆனால் அதற்கான போராட்டம் தீவிரம் அடையும் என்பதையும் இக்கிராமத்தின் சார்பாக அனைவரும் ஒன்று கூடி அடுத்த கட்ட போராட்டத்திற்கான நடவடிக்கை மேற்கொள்ளும் என்பதையும் இந்த நேரத்திலே பணிமொழி தெரிவித்துக்கொண்டு மாவட்ட நிர்வாகத்தை எங்கள் மின்னூர் கிராமத்தின் சார்பாக பொதுமக்கள் சார்பாக மன்றாடி கேட்டுக்கொள்கின்றோம்.